சொல்லுமா, உன்னை அடிச்சாங்களா? அடிச்சிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காதுப்பா. எனக்கு ஒண்ணு இருந்தா கூட அதை நான் தாங்கி இருப்பேன். பின்ன ஆனா அவங்க என்ன என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி செக் பண்ணாங்கப்பா. இவா, ஏமா சோதனைங்கிற பேர்ல என் பொண்ணு அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யாருமா அதிகாரம் கொடுத்தாங்க? சார், அந்த அம்மா ராகினின்னு சொன்னாங்க. யாரு அந்த அம்மா? யாரு? எங்க கஸ்டமர் சார். கடவுளா அவங்க? கேக்குறேன், கடவுளா அவங்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? இவருக்கும் இல்லாம ஏமா நீங்க பொம்பளை தானம்மா, நீங்க எப்படி சம்மதிச்சீங்க? இங்க 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 கல்லா இருக்கு, உங்களுக்கு இதயம் இல்லையா? எவ்வளவு துடிதுடிச்சு போயிருப்பா இவ. இல்ல இல்ல, நான் கேக்குறேன், என் பொண்ணத்தோட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? அவளை ஒரு மனுஷின்னு கூட பார்க்காம நீங்க எல்லாம் இந்த மிருகங்களா? கேக்குறேன், ஏமா உனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு அப்படி பண்ணிருப்பியா? என் பொண்ணு பெத்த தகப்ப முகத்தை பார்க்கவே கூசி போறா. இல்லாதவங்க உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு இல்ல? இல்ல அப்படிலாம் இல்ல சார். என் பொண்ணு திருடலன்னு முடிவாயிடும். ஆனா பட்ட அசிங்கத்தை எங்க போய் தொலைக்க? காலம் பூரா மனசுல ஒச்ச மாதிரி பதிஞ்சிருமே. கன்னி பொண்ணு குளிக்கும் போது காக்கா கூட பார்க்க கூடாதுன்னு காபந்து பண்ணுவாங்க. ஏம்மா நீங்களும் தானே இதுக்கு துணை போயிருக்கீங்க. தாய் தகப்பன் துணை இல்லாம உங்க பொறுப்புல குழந்தைய விட்டதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை அது. சார், ராகினியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ இங்க வந்திருந்து எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது சார். எல்லாருக்கும் உதவியா தான் சார் இருந்திருக்கா. அந்த அம்மா தான் சார். அந்த அம்மானா என்ன பெரிய அவங்க என்ன காசு பணம் உள்ளவங்க அவ்வளவுதானே? நான் கேட்கிற கடைசி வரை அந்த காசு பணம் கூட வரப்போகுதா? சார், அந்த அம்மா கிட்ட ராகினியை நான் விட்டு கொடுக்கல சார். நான் ஏதாவது பேசினா அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்கற நிலைமையில அவங்க இல்ல சார். நகையை காணும் சொன்னதுமே போலீஸ் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க சார். அது மட்டும் இல்ல சார், ஏசி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க சார். தெரிஞ்சதுனால என்னமா ஆயிட போகுது சார்? அந்த அம்மாக்குள்ள வசதிக்கு என்ன வேணா பண்ணுவாங்க சார். நான் ராகினியை காப்பாத்துறதா இல்ல சண்டை போடுறதா? அதனால சார் அந்த அம்மாவை போலீஸ் போக விடாம தடுத்து உங்களை இங்க வர சொன்னேன். போலீஸ் அது இதுன்னு போய் விசாரணை அப்படி இப்படின்னு பார்லர் பேர் கெட்டு போயிடும், ராகினி பேரும் அடிப்படும். அதனால சார் உங்களை இங்க வர சொன்னேன். தைரியமா இருங்க சார், அவங்க வரட்டும் பாத்துக்கலாம். கவலைப்படாத ராகினி, உனக்கு ஒரு இந்த பிரச்சனையில நல்ல முடிவு தெரியற வரை நாங்க கோயம்புத்தூர் விட்டு போக போறதில்ல. உட்காரு. அம்மா, என்னடா உள்ள போனோமே இன்ஸ்பெக்டர் கிட்ட எனக்கு ஏசியை தெரியும் அது இதுன்னு தெரியுதுன்னு சொல்லாதீங்க. நம்ம பிரச்சனை என்னங்கறத சொல்லுவோம். அவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலனா அதுக்கப்புறம் நம்ம ஏசி கிட்ட பேசிப்போம். என்னடா பேச்சு பேசுற? முன்னாடியே சொன்னதானே அவங்க கொஞ்சமாவது சின்சியரா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஐயோ அப்படி இல்லம்மா, நம்ம எடுத்த இடத்துல ஏசி அது இதுன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் வரும் இல்லையா? அதனால தான் சொல்றேன். வாங்க உள்ள போய் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்க. வாங்கம்மா, உட்காருங்கம்மா. சார், இவங்க எங்க அம்மா. இவங்க பியூட்டி பார்லர்ல ஃபேஷியல் பண்ணும்போது இவங்களோட 10 பவுன் நகை காணும் சார். அது விஷயமா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். எந்த பியூட்டி பார்லர்? மீனா பியூட்டி பார்லர் சார், இங்கதான் பீளமேடு. இந்த கேஸ் விஷயமா ஏற்கனவே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது உங்க ஆளு தானே? என்ன சார் சொல்றீங்க? சார், நகையை திருட்டு கொடுத்தது எங்க அம்மா. அதுக்குள்ள யார் சார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? ஒருவேளை பார்லர்ல இருந்து யாரோ வந்தாங்களா? இல்ல சார். மேடம், உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் சரஸ்வதி சார். மேடம், அங்க ராகினிங்கிற பொண்ணு தானே உங்களுக்கு? ஆமா சார், அந்த பொண்ணு தான் எனக்கு ஃபேஷியல் பண்ணா. என் நகையை அவ தான் திருடிட்டா. சார், யார் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது? அந்த பொண்ணோட அண்ணன் கோபின்னு ஒருத்தர் இங்க வந்தாரு. என் தங்கச்சி மேல பொய்யான ரிப்போர்ட் வந்திருக்கு, உண்மையான குற்றவாளியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. ஓ, முந்திக்கிட்டாங்களா? நாங்க கொடுத்துறோம்னு அவங்க வந்து முந்தி கொடுத்துட்டாங்களா? பெரிய ஆளா இருப்பாங்க போல இருக்க. பாத்தியாடா மதனு, நீ சொன்னது சரியா போயிடுச்சு. சார், அவங்க குடும்பத்தோட நாடகம் ஆடுறாங்க. நீங்க அங்க வந்து என்ன எதுன்னு கண்டிச்சு விசாரிங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க போலாம். சரிங்க சார். மதனு, நீ சொன்னது 100க்கு 100 சரியா போயிடுச்சுடா. சரியான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. இப்ப அவங்க நல்லவங்களா ஆயிட்டாங்களா? நான் மூத்திக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்டா. என்னம்மா சொல்றீங்க? இப்ப கூட விஷயம் ஒண்ணு கெட்டு போயிடலடா. நீ பேசாம ஏசி மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு.
இல்லம்மா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல தப்பு இருக்குன்னு தோணல. என்னடா சொல்ற? ஆமாம்மா, ஒருவேளை அவங்க மேல தப்பு இருந்திருந்தா இங்க இவ்வளவு தூரம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களா? இத ஒண்ணு வச்சு உங்களை நிரபராதின்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. வந்திருக்கிறவங்க வெளியூர், உள்ளூர்ல அவங்களுக்கு யாரையுமே தெரியாது. அப்படி இருந்தும் அவங்க ஒருவேளை தெரிஞ்சவங்க கட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு போயிருந்தாங்கன்னா நம்ம அவங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே செய்யாம அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னா என்னமா அர்த்தம்? அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தானமா அர்த்தம். என்னமா சொல்றீங்க? என்னடா நீயே இப்படி சொல்ற? அப்ப நான் போய் சொல்றேனா? ஐயோ, உன்னுடைய நகை காணாம போன விஷயம் உண்மை, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது அந்த பொண்ணு செய்யலன்னு தான்மா சொல்றேன். அது மட்டும் இல்லம்மா, இது ஒரு சின்ன பொண்ணு விவகாரம்மா. இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு போனோம்னா அது அவங்களுக்கு தாம்மா அசிங்கம், அவமானம், கெட்ட பேரு. அதனால தான் சொல்றேன், நம்ம பியூட்டி பார்லர் போய் அங்க இருக்கிற மத்தவங்களையும் விசாரிப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாமா. யோ, போனை கீழே வச்சுட்டு ஒழுங்கா வேலையை பாரியா. சார் போலாமா? சரிங்க சார், வாங்கம்மா. தப்புங்க என்ன உள்ள பாத்துட்டே இருக்கீங்க? கையில ஒரு துணியை காணோம், போட்டுருக்க துணி எப்படிங்க தைக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோபி இருக்காரா? அவர் வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம் தான் என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கடை என் பொறுப்புல தான் இருக்கு. கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனலா பேசலாம், நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். கோபி எப்ப கடைக்கு வருவாரு? அது அவர் கடைக்கு எடுக்குங்க. வருவாரா மாட்டாரா? அது அவர் கடைக்கு எடுக்க சொல்லிட்டேன்ல. இங்க என்ன அவசர உதவிக்கு கோபி அப்படியே போர்டு போட்டு வச்சிருக்கான். அவங்க குடும்பத்தோட கிளம்பி வந்துடுறாங்க. சொல்லுங்க ரோகிணி. நான் உங்களை பக்கத்துல கடைக்கு வந்திருக்கேன். எப்ப கடைக்கு வருவீங்க? நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன். எங்க? கோயம்புத்தூர்லயா? ஆமாங்க. என் தங்கச்சி ராகினி இங்க இருக்கு. அதுக்கு சின்ன பிரச்சனை, அது சரி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இல்ல, நான் அர்ஜென்ட்டா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. நான் காரைக்குடி வந்து கூப்பிடுறேங்க. ப்ளீஸ், அப்புறம் பேசுறேன். ஓகே. வாங்க சார், வாங்க. நான் சொன்ன பொண்ணு இவதான் சார். இவர் அந்த பொண்ணோட அப்பா சார். நகையை தொலைச்சவன்னா வந்ததும் வராதமா இவர் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு சார். ஐயா, முதல்ல எங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. இவங்க நகையை தொலைச்சாங்க, சரி. எங்க பொண்ணு மேல சந்தேகம், வெறும் சந்தேகம் மட்டும்தான். இவங்க என்ன பண்ணிருக்கணும்? இவங்க கிட்ட சொல்லிருக்கணும், ஆளுங்களை விசாரிச்சிருக்கணும், இங்க வேலை செய்யறவங்கள. இல்ல உங்ககிட்ட வந்து புகார் சொல்லிருக்கணும். நீங்க பெண் போலீஸ் அனுப்பிச்சு முறையா எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் விட்டாங்க, சட்டத்தை அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. எங்க பொண்ணை தனியா கூட்டு போய் துணியெல்லாம் கட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்காங்க. நான் கேட்கறேன், இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி செய்வாங்களா? என்ன நியாயங்க இது? இது பாருங்க, கனவுகளை சுமந்துட்டு பொண்ணுங்க வருதுங்க ஊர் விட்டு ஊரு படிக்கிறதுக்காக. எந்த தைரியத்துல நாங்க அனுப்புவோம் சொல்லுங்க. முதல்ல எங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லிட்டு போங்க. இந்த பார்லர் ஓனர் யாருங்க? நான் தான் சார். இங்க என்னமா நடந்துச்சு? சார், ராகினிய மேடத்துக்கு ஃபேஷியல் பண்ண நான் தான் அனுப்பிச்சேன் சார். ஃபேஷியல் பண்ணும்போது க்ரீம் ஒட்ட போகுதுன்னு சொல்லி நகையெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அவளும் வாங்கிட்டு போய் டேபிள் மேல வச்சிருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நகையை காணோம் சார். அந்த இடத்த பார்க்கலாமாமா? பார்க்கலாம் சார். பயப்படாதம்மா, உள்ளத உள்ளபடி சொன்னா போதும். இங்க யாரும் உன்னை குற்றவாளியா நினைக்க மாட்டாங்க. சரி சார். அந்த அம்மா நகையை கழட்டி கொடுத்தாங்களா? ஆமா சார். நீ வாங்குனியாமா? ஆமா சார். அந்த நகையை வாங்கி எங்கம்மா வச்ச? அந்த டேபிள்ல தான் சார் வச்சேன். அப்ப இந்த ரூம்ல நீங்க 2 பேர் தான் இருந்திருக்கீங்க. ஆமா சார், எங்க 2 பேர் தவிர இந்த ரூம்ல யாருமே இல்ல. சார், இவங்கள மட்டும் விசாரிச்சா எப்படி சார்? மத்தவங்களே கொஞ்சம் விசாரிங்க சார், ப்ளீஸ். சார் 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 சார், இங்க வாங்க சார். என்ன சார்? என்ன சார்? சார் இங்க வாங்க சார். இங்க பாத்தீங்களா, சாரம் கட்டிருக்காங்க. பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, பெயிண்ட்லாம் கூட இப்பதான் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜன்ன கதவும் திறந்திருக்கு. அவங்க கூட நகையை இங்க வச்சதான்னு சொல்றாங்க. நீங்க பெயிண்டர்ஸையும் கொஞ்சம் விசாரிங்க சார். வாங்க விசாரிக்கலாம். சார், இங்க பாத்தீங்களா, ஏய், இறங்குடா. ஜன்னலுக்கு நேரா சாரம் கட்டியிருக்காங்க. இவங்க மேலதான் சார் டவுட்டா இருக்கு. விசாரிங்க சார். யாரு எங்க மேஸ்திரி? கூப்பிடியா மேஸ்திரியா? மணி அண்ணா. என்னப்பா? இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருண்ணா. வணக்கம் சார். இங்க எத்தனை பேர் வேலை செய்றீங்க? நாங்க 5 பேர் வேலை செய்யறோம் சார்.
4 பேர் தான் இருக்கீங்க. இங்கே தானே. எங்கடா குமரவேலு? இப்பதான் வயிற்று வலின்னு கிளம்பி போயிட்டானா? என்னடா திடீர்னு வயிற்று வலி சொல்லாம கொள்ளாம போயிட்டான்? தங்கத்தை பார்த்தோன்னா வயிற்று வலி வந்திருக்குமோ? அவன் ஃபோன் நம்பர் இருக்கா? எதுக்கு சார்? வயிற்று வலி சரியாயிடுச்சான்னு கேட்கறதுக்கு. சொல்லியா நம்பரை? 98 89 75 74 01. This number is currently switched off. சார் என்ன சார் ஆச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவன் வீடு எங்கேயா இருக்கு? புளியமுத்தூர் சார். வாங்க போலாம். வாயா. ஏதாவது பிரச்சனையா சார்? வாயா போலாம். வாயா. எழுந்துடா. உங்க நகையான்னு பாருங்க. ஆமாங்க, இது என்னோட நகைதான். நகையெல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குங்க. பாத்தீங்களாமா, இந்த பெயிண்டர் தான் உங்க நகையை திருடி இருக்கான். நான் அப்பயே சொன்னேன்ல, ராஸ்கல் அடகு கடைக்கு போகும்போது மாட்டிக்கிட்டான். வேலை செய்ய வந்த இடத்துல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் மேல கேஸ போட்டு நான் உள்ள தள்ளிடுறேன். நான் பாத்துக்கிறேன். சார், உங்க பொண்ணு பயந்து போயிருக்கோம். கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க. ஏய் நட நட. இப்ப புரியுதாமா? இந்த வேலையை செஞ்சது யாருன்னு இப்ப புரியுதா? திருடன் அவனை விட்டுட்டு பாவம் இந்த சின்ன பொண்ணு மேல போய் ச்சே, ஏமா இப்படி? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நகை தொலைஞ்ச படப்படப்புல கோவத்துல நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இது உங்க நகை தானம்மா? ஆமா ஐயா. எங்க பொண்ணு திருடலன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? என்னங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? இதுக்கப்புறமா அந்த பொண்ணை நான் குத்த சொன்னா நான் மனுஷியே கிடையாதுங்க. மனுஷன் இல்லம்மா, ஒரு பொம்பளையாவே நீங்க நடந்துக்கல. என்ன மன்னிச்சிடுமா? ஐயோ, தயவு செஞ்சு சின்ன பொண்ணு காலில் விழுந்து அந்த பாவத்தையும் அவளுக்கு சேர்க்காதீங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், அம்மா என் பொண்ணு திருடி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அவ பட்ட அசிங்கத்தை எப்படி தொலைக்க போறீங்கன்னு. இப்போ அதே தான் கேட்கிறேன். நகை கிடைச்சிருச்சு, எங்க பொண்ணு பட்ட அசிங்கம். உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கான், நாளைக்கு நீங்க மாமியாராக போறீங்க. பக்குவம் வேணுமா? காசு பணம் இருந்தா போதாது. ஐயா, நான் பண்ண கொடுமை என்னன்னு, எப்பேற்பட்ட அசிங்கன்னு எனக்கே தெரியல. நீங்க சொல்லும் போதுதான் ஐயா இந்த கொடுமை என்னன்னு எனக்கே புரியுது. என் பையன் அப்பவே என்கிட்ட சொன்னான். நான் தான் அதை நம்பல. இந்த சம்பவத்தை எதாலையும் ஈடுகட்ட முடியாது. நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ண உங்க மனசு ஆறுன்னு சொல்லுங்க. நீங்க எதுவும் பண்ண வேண்டாமா, நாங்க கிளம்புறோம்மா. ஐயா, நான் பண்ண தப்புக்கு தண்டனையே இல்லை. நீங்க இங்கிருந்து போகும்போது நெஞ்செறிஞ்சு போக கூடாது. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்க ஐயா. வேண்டாமா, நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு அசிங்கமாவே இருக்கு. நாங்க ஊருக்கு கிளம்புறோம். சார் சார் சார், எங்க அம்மா தான் அவங்க தப்பா உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்களே. ப்ளீஸ் சார், நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. நீங்களே அவங்கள மன்னிக்கலன்னா அவங்க மனசு தாங்காது சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா கனவுல கூட இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிவே மாட்டாங்க சார். ஏதோ ஒரு அவசரத்துல இப்படி பண்ணிட்டாங்க சார். அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி தயவு செஞ்சு நீங்க ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து அவங்க கையால ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்க சார், ப்ளீஸ். எதுவும் வேண்டாங்க, நீங்களும் நடந்தது மறந்துடுங்க, நாங்களும் மறந்துடுறோம். நாங்க கிளம்புறோம். ஐயா, நீங்க ரொம்ப புரிஞ்சு பேசுறீங்க ஐயா. உங்க பொண்ணு மேல குற்றத்தை சுமத்திட்டேன்னு எனக்கும் மனசு உறுத்தும். செய்யாத குற்றத்துக்காக இவ்வளவு பெரிய பழி வந்துடுச்சேன்னு அந்த பொண்ணு மனசு உறுத்தும். உங்க பொண்ணு எங்கிருந்து போகும்போது சிரிச்ச முகத்தோட போனோம். தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க ப்ளீஸ். சார் ப்ளீஸ் வாங்க சார், வாங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். வாடா. இந்தாங்க சார். ஐயோ, இது வேற வா. இருக்கட்டும் சார், நீங்களும் எடுத்துக்கோங்க. அம்மா அம்மா, இதோ வந்துட்டேப்பா. ராகினி, வாங்கிக்கம்மா. என்னங்க இது, நீங்க வற்புறுத்தி கூப்பிட்டீங்கன்றதான் சாப்பிட வந்தோம். எதுக்கு இந்த புடவை எல்லாம்? பரவாயில்லைங்க, இருக்கட்டும். நீ வாங்கிக்கம்மா, வாங்கிக்கம்மா. எடுத்துக்கம்மா. நீ எவ்வளவு நல்ல பொண்ணு. உன்னை தேவையில்லாம நான் அப்படியெல்லாம் பேசிட்டேம்மா. என்ன மன்னிச்சுடு. ஐயா, நீங்களும் என்ன மன்னிக்கணும். பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்கன்னு இந்த வாயால தான் கேட்டேன். நீங்க தங்கத்தை வளர்த்து வச்சிருக்கீங்க. எவ்வளவு நிதானம், எவ்வளவு பொறுமை. பொதுவாவே ஊருக்காரங்க எல்லாரும் கோவக்காரங்க, முரட்டு குணம் உள்ளவங்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அந்த மாதிரியெல்லாம் இல்ல. தெரியாம தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. ராகினி மேல வீண் பழிய போட்டு
எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தரக்குறைவா பேசி அப்ப கூட இந்த பொண்ணு என்ன ஒரு வார்த்தை தரக்குறைவா பேசலங்க. நான் எடுக்கல மேடம், எனக்கு தெரியாது மேடம் தான் அழுதுகிட்டே சொன்னா. அந்த அழுகிய நான் அப்ப புரிஞ்சுக்கல. இப்ப நினைச்ச கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுமா. பரவாயில்ல மேடம். எங்க வீட்ல நல்லா பணம் சம்பாரி, பணம் தான் வாழ்க்கையில முக்கியம்னு யாருமே சொல்லி கொடுக்கல. நல்ல குணத்தோட இரு, மனுஷங்களை மதியம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, யாரையும் தேவையில்லாம சந்தேகப்பட்டு பார்க்காத, வீண் பலி போடாதன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதையும் சொல்லு. சாரி சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு. சாரி மேடம், எங்க அம்மா பேச்சை கேட்டு நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். அட என்னங்க நீங்க வேற, நீங்க தான் கரெக்டான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. உங்களுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். அப்பா போலாமா? கிளம்பலாம். ஊருக்கு தானே போறீங்க? ஆமாங்க, காரைக்குடிக்கு தான் போறோம். ராணி இல்லன்னு நான் வரல. ஏய், நீ இப்ப இருக்கிற மனநிலைமைக்கு ஊர்ல வந்து ஒரு வாரம் இருந்துட்டு வரலாமா? இல்லன்னு இப்ப நான் கூட காரைக்குடி வந்தா என் கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் என் மேல சந்தேகப்படலாம். எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணு நீ தானே சொல்லிருக்க. நான் இங்கே இருக்கேன். இருக்கட்டும். அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அப்படி ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு இல்ல, ரொம்ப சந்தோஷம். அப்படியே இரு. மதனே, இவங்களை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு இல்ல, வந்து. நாங்க போயிரோம். பரவாயில்லங்க, இருக்கட்டும். நீ கூட்டிட்டு போடா. சரிம்மா. ராணி பிளேட்டை கொடுத்துருவா, பிரச்சனை யாராமா? இல்லங்க பரவாயில்ல, இருக்கட்டும். இவளே வச்சுக்கிட்டோம். வர மேடம். வாமா.